ஹாய் ஹாய் ஆல், குட் மார்னிங். பிரியாக்கா வந்துட்டேன். நிலா குட்டி கதையை பார்க்கலாமா? பிரியமானவளின் பிரியங்களுடன் இவள். நிலா குட்டி என்ன பண்ணுறாங்க? நிலா குட்டியை பற்றி தெரிஞ்சுக்க எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா? இப்போ வரைக்கும் என்ன பார்த்தோம்? நிலா குட்டியோட ஃபேமிலி, அவங்க வீட்டில் யார் யார் இருக்கான்னு பார்த்தோமா? இப்போது அடுத்த கட்டத்துக்கு போகலாமா? இப்படியே நாட்கள் உருண்டோடிட்டே இருந்துச்சு. நிலா குட்டி வந்து டெய்லி அடம் பண்ணுறது, விளையாடுறது, ஸ்கூல் போகிறதுக்கு குறும்பு பண்ணிகிட்டே இருக்கிறது, அப்புறம் வந்து விளையாடுறது, இப்படியே நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. அவள் ஜாலியாக இருந்தாள். ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தாள். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அவளோட சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லாமல் இருக்கும். அவளும் நட்சத்திராவும் ரொம்ப அன்பான குடும்பத்தில் பிறந்திருக்காங்களா, அதனால் ரொம்ப 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 அவங்க ஜாலியாக இருந்தாங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அவன் நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் நிலா குட்டிக்கு 5 வயசு ஆச்சு, நட்சத்திரா குட்டிக்கு 3 வயசு ஆச்சு. இதில் என்னாச்சு? வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வந்துச்சு. என்னாச்சுன்னா, நிலா குட்டியோட அப்பா கண்ணன் இருக்காங்க இல்லையா, கண்ணனும் நிலா குட்டியோட தாத்தா ரங்கசாமி அவங்க பேர், அவரும் என்ன பண்ணனாங்க, ஒரு நாள் சண்டை போட்டுட்டாங்க. பெரிய சண்டையாக வந்துருச்சு. எதனாலன்னு தெரியுமா? நிலா குட்டியோட தாத்தா சந்தைக்கெல்லாம் போயிட்டு வர்றாரு இல்லையா, அதனால கொஞ்சம் டென்ஷனாக இருந்தார். வீட்டில் தறி ஓடுது இல்லையா, அந்த தறியை பார்த்துக்கணும், அந்த வேலையெல்லாம் போய் பார்ப்பாருன்னா மேனேஜ்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, தறி ஓட்டுறாங்களா இல்லையா அப்படி பார்ப்பார். இந்த வேலையெல்லாம் முக்கியமாக பார்த்துட்டு இருந்தது யார்? சின்ன சித்தப்பா லக்ஷ்மணன் தான் பார்த்துட்டு இருந்தார். பெரிய சித்தப்பா வெளியில் போகிறது, அந்த எக்ஸ்போர்ட்டு இதுக்கெல்லாம் போகிறது, அமௌண்ட்லாம் வாங்கிட்டு வர்றது, நூல் எடுக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்களா. இதில் சின்ன சித்தப்பா இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாரா. ஒரு நாள் வந்து அந்த சித்தப்பா வந்து ஒர்க் பார்த்துட்டு இருந்தார். அப்போது தாத்தா சந்தைக்கு போயிட்டு வந்தவர் பட்டறைக்கு போய் என்ன நடக்குதுன்னு பார்க்குறப்போ, அங்கே வந்து இவர் வந்து என்னன்னே புரியாமல் அந்த சின்ன சித்தப்பா சின்ன பையன், அவரோட சின்ன பையன் லக்ஷ்மணன் மேலே கோபப்பட்டு வார்த்தைகளை விட்டுட்டார். பெற்றவங்க வந்து பிள்ளைங்களை பார்த்து வார்த்தைகள் பேசலாமா? அதுவும் சின்ன சித்தப்பா எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறாருன்னு உங்களை எல்லாருக்கும் தெரியும் தானே. போலியோ வந்து அவர் பாதிக்கப்பட்டு இருக்கார். அதை வந்து அவங்க அப்பா தப்பாக பேசிட்டார். கோபத்தில் தான் பேசினார், ஆனாலும் கோபத்தில் வந்த வார்த்தைகள் பெருசு தானே. அதை கேட்டுட்டு இருந்த நிலாக்குட்டியோட அப்பா கண்ணனுக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. பெரிய சண்டை போட்டுட்டார். அப்போ வந்து சரஸ்வதி அம்மா, அதாவது நிலாக்குட்டியோட பாட்டி எவ்வளவோ சமாதானப்படுத்த பார்த்தாங்க, ஆனால் சமாதானப்படுத்த முடியவே இல்லை. அவருக்கும் அவங்க அப்பா ரங்கசாமிக்கும் ரொம்ப ரொம்ப சண்டை வந்துருச்சு. அப்புறம் என்னாச்சு, ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாங்க, சரி இன்னும் இங்கேயே ஒன்றா இருந்தோன்னா நம்மளுக்கு சரி வராது, பெரியவங்க சண்டை பிடிச்சிட்டே இருக்க முடியாது இல்லையா, அவங்க ஃபேஸ் பார்க்குறது ரொம்ப கஷ்டம் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் நிலாக்குட்டியோட அப்பா வந்து டெய்லி ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒர்க் பார்க்குறதுக்கு வேலைக்காக, அதாவது அவர் கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தார் இல்லையா, அந்த வேலைக்காக டெய்லி ஒரு 6 கிலோமீட்டர் போயிட்டு வர வேண்டி இருந்துச்சு. டெய்லி வண்டியில் போயிட்டு வரணும். அதனால என்ன பண்ணாங்க, சரஸ்வதி அம்மா, அதாவது கண்ணன் அப்பாவோட அம்மாட்ட சொன்னார், இந்த மாதிரி வீட்டில் இருந்தால் எனக்கு பிரச்சனையாக வருது, நான் தனியாக இருக்கேன் அப்படி சொல்லி தனியாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வேலைக்கும் அது பக்கம், நிலாக்குட்டிக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதும் பரவாயில்லையா இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்ணன் அப்பா சொல்கிறாரு. அதனால் நட்சத்திராவும் 3rd இயர்ஸ் போயிட்டுருக்கா, அவளையும் ஸ்கூலுக்கு வைக்கணும் இல்லையா. சரி 2 பேரையும் ஸ்கூலுக்கு வச்சுட்டு நான் அங்கே பக்கத்துலேயே ஒர்க் பார்க்குறக்கு எனக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் அப்பா சரஸ்வதி அம்மாட்ட சொல்கிறாங்க. சரஸ்வதி அம்மாவும் அதை புரிஞ்சுக்கிட்டு, சரிப்பா நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி நீ வீடு பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன பண்ணாங்க, கண்ணன் அப்பா வந்து ருக்மணி அம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ணி, இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, நம்ம தனியாக போயிடலாம் சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் சின்ன சித்தப்பா ராம் லட்சுமணன் 2 பேரோடையும் நிலா பாப்பா ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் அவள் விட்டு வெளியே போக வேண்டி இருந்துச்சு.
அது வந்து அவளுக்கு அப்போ சின்ன வயசுலேயே ஒன்றுமே தெரியாது இல்லையா. சின்ன சித்தப்பா கூட அவள் ரொம்ப க்ளோஸு. பெரிய சித்தப்பாவோடையும் அப்படி தான். பெரிய சித்தப்பாவுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நிலா பாப்பா தான் ஏஞ்சல் அந்த வீட்டுக்கு. நிலா பாப்பாவும் நட்சத்திர பாப்பாவும் தான் குட்டி தேவதைங்க அந்த வீட்டுக்கு. எல்லாம் பெரிய சித்தப்பா வந்து என்னென்ன வேணுமோ அவங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பாரு. ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு, கிளிப்பு, ரப்பர் பேண்டு, பொம்மைங்க எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. சின்ன சித்தப்பா அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து அப்போது காட்டிலெல்லாம் ரொம்ப நுங்கு இளநீ எல்லாம் வருமா, அதெல்லாம் சுத்தம் பண்ணி சின்ன குழந்தைங்களுக்கு அவர் ஊட்டி விடுவார். சாப்பாடெல்லாம் நல்லா நல்லா பிசைஞ்சு அந்த சின்ன குழந்தைங்களுக்கு அப்போவே சின்ன சித்தப்பா ரொம்ப நல்லா பார்த்துப்பார். ரொம்ப நல்லா கவனிச்சிட்டு ஊட்டி விடுவார். ஆனால் அது நாளடைவில் போக போக என்னாச்சுதுன்னா பெரிய பிரச்சனையில் போய் இப்போ முடிஞ்சுதான். அதனால் சின்ன சித்தப்பா, பெரிய சித்தப்பா, சரஸ்வதி பாட்டி, ரங்கசாமி தாத்தா எல்லாரையும் விட்டு அவங்க வெளியில் போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. அந்த சுச்சுவேஷனை நிலா பாப்பானால அப்போ புரிஞ்சிக்க முடியல. நட்சத்திர பாப்பா குட்டி பொண்ணு இல்லையா, அதனால் அவளுக்கு ஒன்றும் தெரியலை. ஆனால் நிலா பாப்பாவுக்கு அப்போ 5 வயசு ஆயிடுச்சு இல்லையா. அப்போ அவளுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. என்னடா இது, நாம் வெளியில் போகிறோமே. அதாவது வெளியில் போகிறப்போ ஒரு வேன் வருது. அங்கே அதில் எல்லாம் பாத்திர பண்டங்களை எல்லாம் ஏற்றுறாங்க இல்லையா. பாத்திர பண்டங்களை எல்லாம் ஏற்றிட்டு அடுத்த ஊருக்கு ஒரு 6 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் சரஸ்வதி அம்மாவும் கூட தான் போகிறாங்க, போய் தனியாக வச்சுட்டு வர்றதுக்காக. இருந்தாலும் நிலா பாப்பாவுக்கு அப்போ ஒன்றுமே புரியல. அப்போ வந்து அவள் வெளியூருக்கு போகிற ஜாலியில், வேனில் போகிற ஜாலியில் இருந்துட்டாள். ஆனால் அங்கே போய் அங்கே இருக்கிற சுச்சுவேஷன், அங்கே போய் புது ஒரு இடத்துல போய் அவ்வளோ முற்றம் உள்ள வீட்டில் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா இல்லையா. அப்போது அங்கே இருந்துட்டு உடனே போய் அங்கே அடாப்ட் ஆகிறதுக்கு நிலா பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நட்சத்திர பாப்பா குட்டி பொண்ணுங்கிறதுனால அவளுக்கு ஒன்றும் பெருசாக தெரிவிக்கவே இல்லை. ஆனால் நிலா பாப்பா அங்கே போய் அடாப்ட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டா. பெரியவங்க கூட, சித்தப்பாவங்க கூட எல்லாம் நிறைய பேரோட இருந்துட்டு வந்தா. அவளால் அங்கே அவ்வளோ சீக்கிரம் அடாப்ட் ஆகவே முடியவே இல்லை. அங்கேருந்து ஸ்கூலுக்கு அவள் போயிட்டு இருந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு 10 கிலோமீட்டர் வேனில் போயாகணும். முன்ன மாதிரியே இங்கேயும் 10 கிலோமீட்டர் போகணும். ஆனால் என்னாச்சு, அங்கேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வேன் அங்கே வரலை. அந்த ஊருக்கு வேன் ஃபெசிலிட்டி இல்லை. அப்போ என்ன பண்ணாங்க தெரியுமா, அங்கே அந்த ஸ்கூல் விட்டு நிறுத்திட்டாங்க நிலா பாப்பாவை. வேன் வசதி இல்லைங்கிறதுனால நிலா பாப்பாவை அந்த ஸ்கூலை விட்டு நிறுத்தி அவங்க ஊரில், இப்போ இருக்கிற ஊரில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் சேர்த்துனாங்க. ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் சேர்த்துனாங்க. அங்கே போய் அவள் புதுசாக, அதாவது பழைய ஸ்கூலுக்கு போகிறதுக்கே அவள் பயங்கர அட்டகாசம் பண்ணுவாள் இல்லையா. ஆனால் புதுசாக ஒரு ஸ்கூலுக்கு போய் புதுசாக அங்கே இருக்கிற மனுஷங்களை, குழந்தைங்கள, அங்கே இருக்கிற டீச்சர்ஸை, மிஸ்ஸஸ் எல்லாம் பார்க்குறப்போ அவளுக்கு ரொம்ப பயந்துட்டா. அவள் என்னடா இது, நம்ம இப்படி ஒரு இடத்துல வந்து இருக்கோமே அப்படின்னு ரொம்ப பயந்துட்டா. அதுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு அவளுக்கு ரொம்ப ரொம்ப நாளாச்சு. அது அப்படியே நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. ஸ்கூலுக்கு போக மாட்டேனாட்டம், திருப்பி போகிறது, இப்படியே போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்துட்டு நாளைக்கு பார்ப்போமா இந்த சீரீஸை. பாய்.